வரவேற்பு பாட்டு. மற்றபடி சிறப்பாக ஐயா நாரதர் மகாமுனிவரே முதல் வருடத்தில் முதல் நீங்க சந்திக்கிறீங்க. அதனால உச்ச கட்டத்துக்கு போகலாம் இருக்கிறேன். உச்ச கட்டத்துக்கு போகலாம். என்ன அவன் சொல்ற? அப்புறம் அதுக்கு மல்லிகை பிடிக்குது, அதுக்கு மல்லிகை சமீபத்தில் எங்கும் பார்க்க முடியாது. உண்மை இல்லையா? மன மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வாழ்க பல்லாண்டு. அந்த மேலூர் கீழ வளவுல அடுத்த கவலை இருப்பது யார்? அது அப்ப மேல வளவு அழைத்து வந்த வழி ஆசி வழங்குவோம் நாராயணா.
அவளுக்கு வரவேற்பு கொடுத்தீங்களா? சென்று வாங்க வாழ்க போலான்னு சென்று வாங்க. இசை காணும் இசைப்பவரே சிறப்பான வரவேற்பு. வந்தாரை வரவேற்பது, வந்தாரை வாழ வைப்பது தமிழின் மாண்பு. அந்த மாண்புக்கு ஏற்றபடி நல்ல வரவேற்பு, வாழ்த்துக்கள், வரவேற்பு. உங்களை வாழ்த்துவது என்னுடைய கடமை. என் வாழ்த்திடு உங்களுக்காக வழிநாயகம். சகல கலைஞானம் பெற்று நீங்க பல்லாண்டு கால வாழ்க. கொஞ்சம் தமிழ் சகல ஞானமும் பெற்று தாங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். உங்களை பற்றி நிறைய விவரங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் பெரும்பாலான பிரச்சனை காரணம் ஒருவர் சொல்வதை தீர விசாரிக்காம அதை அப்படி நம்புறது. அதனால உங்களை பற்றி கேள்விப்பட்ட விவரம் உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள் வாயிலாக ஒரு சில வினாக்கள் கேட்க வேண்டும். கேட்கலாமா வள்ளி நாயகம்? இனிய உணவாக இன்னாத குரல் கணினிப்ப கேட்க வந்தது. அது வள்ளுவர் பன்மையை சொன்னது போல தாங்கள் கேட்க வேண்டும், தகுந்தவாறு பதில்களை அளிக்க வேண்டும் என்ற ஞானம் அந்த தீர விசாரணைக்கு. நான் கேட்கறது ரொம்ப சுலபம். உலகத்துல கேள்வி கேட்பது சுலபம். ஆனா பதில் சொல்றது மிகவும் கடினம். அதனால நான் மட்டும் தான் கேட்பேன். நீ கேள்வி கேட்டோம் வாயை பிடிச்சி கிழிச்சு விடுவேன் அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்க ஆணுக்கு பெண் நிகழ. இங்க ஆண் பெண்ணு பாகுபாடு இருக்கா? இல்ல மூத்தவங்க இளைய கொண்டு இருக்கா? இல்ல உயரம் குட்டையில இங்க எதுக்கு வேலை? திறமைக்கும் அறிவுக்கு மட்டும் வேலை. நான் கேட்கிறேன், நீ பதில் சொல்லு. என் கேள்விக்கு சரியான பதில் சொல்லும் பட்சத்துல நீ திருப்பி என்ன கேட்டாலும் அதுக்கு நான் பதில் தயாரா இருக்கேன். அதனால முதல்ல கதையை முறைப்படி முதற்கட்ட விசாரணை கேட்கலாமா? கேளுங்க. One
பேசிக்கிறோம். முதல்ல இப்ப நம்ம நிக்கிறோமே கதை முறைப்படி இது என்ன நாடு தெரியுமா? இந்த நாடு நடைமுறைப்படி பாண்டிய நாட்டை சேர்ந்தது. பாண்டிய நாட்டு பகுதியாக. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுடைய அந்த பாரம்பரியத்தை பொறுத்துதான் அதோடைய பழமை நமக்கு வெளிப்படும். இப்ப தஞ்சைன்னு சொன்னா எல்லாருக்கும் ஞாபகத்து வர வேண்டிய ஒரு ஆலயம் எது அப்படின்னா பெருவுடையார் கோவில். இந்த உலகத்துல எத்தனை ஆலயங்கள் இருக்கு. ஆனால் ஒரு மலை பகுதி இல்லாத மலையோ பாதை இல்லாத ஒரு பகுதியில அவ்வளவு பெரிய கற்கோவிலை கட்டுவது என்பது சாதாரண காரியமா கிடையாது. அது ஒரு 1000 ஆண்டுகளை கடந்து அந்த ஆலயம் இன்னும் 10,000 வருஷம் அந்த ஆலயம் இருக்கும். எந்த ஒரு இயற்கை சீற்றங்களையும் எதிர்த்து நிற்கக்கூடியது அந்த ஆலயம். அது வந்து தமிழுடைய கலாச்சாரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு விடக்கூடியது. முன்னோடியே வரக்கூடிய விஷயங்களே அப்பொழுது ஆராய்ந்து கட்டிய ஆலயம். ஆராய்ச்சியே இல்லாத நேரத்தில் கூட தமிழரின் மூளையை வைத்து கட்டிய ஆலயம். காற்றாற்று வெள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண்களை கொண்டு வந்து எடுத்து கட்டிய ஆலயம். ஏன்னா இங்க காற்றாற்று வெள்ளமே போகாத இடத்துல கூட அந்த மண்ணை கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. சிறப்பான ஆலயம் மாட்டுக்கத்துல அப்பா கோயில் வேணா பிள்ளை குமாரமானா அவனுக்கு ரோச இருக்குமாலையா தாங்கள் கட்டிய ஆலயத்தை விட பெரிய கோயிலை நான் கட்டி காமிக்கிறேன் அப்படின்னு ஆசை கொண்டார். யாரு? ராஜராஜனுடைய பிள்ளை முதலாம் ராஜேந்திர சோழன். அவர் கட்டிய கோயில் தெரியுமா? கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழன். ஏன் நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். இப்ப தமிழ்நாட்டை வளமாக்கக்கூடிய நதி என்ன தெரியுமா? காவேரி. காவேரி. ஏன் இன்னைக்கு சோழநாடு சோறுடித்துன்னு பேர் வாங்க முக்கிய காரணமே அன்னைக்கு காவேரி தாய். இப்ப இந்த ஆலயம் இருப்பது தமிழ்நாட்டு, அதாவது நடைமுறைப்படி சொன்னா கூட அரியலூர் மாவட்டத்துல, தமிழ்நாடு மைய மாவட்டம் அரியலூர் மாவட்டம். அங்கேதான் அந்த கோயில் இருக்கு, ஜெயங்கொண்ட பக்கத்துல. இது எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியும். ஆனா இங்க ஓடக்கூடிய ஆறு காவிரியார். காவிரி நியாயம் ஒரு சோழ மண்ணே தன்னுடைய நாட்டை வளமையா மாற்றக்கூடிய நதி காவிரி. என்ன பேர் வச்சிருக்கணும்? காவேரி கொண்ட சோழபுரம். காவிரி கொண்ட வச்சாதான் அந்த ஊருக்கு சிறப்பு, அங்க ஓடக்கூடிய நதிக்கு சிறப்பு, இந்த மண்ணுக்கு சிறப்பு. இப்ப கங்கை தமிழ்நாட்டுல ஓடுதா? இல்ல, வடமாநிலத்தில் ஓடக்கூடியது. இங்க வடநாட்டுல ஓடி காசியில. அத தமிழ்நாட்டுல நேரம் வந்திருக்காது. இல்ல இல்ல. அப்ப இருக்கிற பொழுது காவிரி கொண்ட சோழபுரம் நியாயமா வச்சிருக்கணும். ஏன் அந்த ஆலயத்தை பேர் கங்கை கொண்ட சோழேஸ்வரம்? அது காரணம் என்ன? இதெல்லாம் தமிழனுடைய வீர செயல்களை எடுத்து காட்டும் வகையில் நிலைநிறுத்திய ஆலயங்கள் அதெல்லாம். நாட்டுடைய சிறப்பு எங்க இருக்குன்னா வரலாறு தான் இருக்கு. ஆமா. அதனால வரலாற்றை பேசுறது தவறே கிடையாது. தமிழுடைய பெருமை. அதனால அந்த நீங்க சொன்னீங்களே ராஜேந்திர சோழன் அப்பேற்பட்ட வீரமான எல்லா குடமுழுக்கு ஆலயங்களும் போய் மஞ்சள் நீராட்டு விழா நடத்துவோம். அந்த நன்னீராட்டு விழாவில் எல்லா ஆலயங்களையும் இந்த நதிகளில் உள்ள புனித நீர் எடுத்து வந்து அந்த குடமுழுக்கு திருவிழா நடத்துவோம். ஆனா அவர் என்ன நினைச்சாரு, கங்கை நீர் எடுத்துட்டு வந்து இந்த ஆலயத்துக்கு குடமுழுக்கு விழா செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனா கங்கை இங்கேயா இருக்கா? எங்க இருக்கா? வடமாநிலத்துல காசி பகுதியில அதிகமாக ஓடிக்கொண்டிருக்க. அதனால்தான் கங்கை என்று சொல்லக்கூடிய நீரை எடுப்பதற்கு அந்த நாட்டு மன்னன் இமயவர்மனை அவனுடன் போரிட்டு அவன் தலையில் அந்த தண்ணீரை சுமக்க வைத்து வந்து இந்த நீங்க சொன்னீங்களே சோழபுரம், கங்கை கொண்ட சோழபுரம், அந்த நீரினால் குடமுழுக்கு செய்ததால் அதற்கு பேர் கங்கை கொண்ட சோழபுரம். வீரரிட செயல்களை எடுத்து காட்டியதால் நம்ம பக்கத்துல ஓடுற நதியை நம்மளால இங்க உணர முடியும். ஆனால் கங்கை வரை சென்று அங்க இருக்கக்கூடிய நதியை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணா அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அது அவன் கொண்டு வரலையா, எதிரியே தோற்கடித்து அவன் தலையில் சுமக்க வைத்து கொண்டு வந்தாராம். வரலாறு அப்படிதான். இப்ப சிலப்பதிகாரத்தை எடுத்தேன்னா எழுதியவர் இளங்கோவடிகள். ஆனா அன்னையாரை சேரன் செங்குட்டுவன். ஏன்னா தம்பி கண்ணகிக்கு சிறப்பானவர் இல்லையா? ரொம்ப மனதில் இருக்கமானவர் கூட அவர் ஜீவி. இவர் வந்து சேரன் செங்குட்டுவன். என்ன காரணம்? இவரு கண்ணகிக்கு சொல்லாத கோயில் அமைச்சிட்டார் சிலப்பதிகாரத்தின் மூலமாக. அவர் கல்யாணம் ஆலயம் எழுப்பி விட்டார். கல்லு எங்கே பாருங்களா? எங்கெல்லாம் கல் இல்லையா? ஓராறு இமயத்துக்கு ஓராறு இமயமலை நோக்கி. ஆனா என்ன சொல்றாங்க கேட்டா, எங்க இருந்து வந்து எங்கேயா கல் எடுத்து வர்ற என்று இருவர் வருகிறார்கள். மிகப்பெரிய தேசத்தை ஆண்ட கணங்க வச்சுக்கிட்ட 2 மன்னர்கள் அவங்க அடிச்சு அவங்க தலையிலே கொண்டு வந்து கண்ணகிக்கு கோவில் அமைத்தார் சேரன் செங்குட்டுவன். சிறப்பு இல்லையா?